அழகான காலை நேரத்தில் அரும்பு மலர் போல் பூத்திருக்கும் அழகான நேயர்களுக்கு உங்கள் மகாவின் இனிய காலை வணக்கம். நம்மளால இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேரு திங்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல நிறைய பேரு நிறைய விஷயங்களை துணிவோட செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றுடுறாங்கங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு புதுமையான விஷயத்த நம்ம பார்க்க போறோங்க. புதுமையான விஷயம் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் கூடங்க. என்னன்னா இன்னைக்கு எப்படி ஒரு சூப்பர் மேனு, ஸ்பைடர் மேனு, ஹீ மேனு, அயன் மேனு, பேட்மேனு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெறும் மேனை தானே சொல்லுவோம், இல்லைங்க, ஒரு சூப்பர் உமன் எப்படி அவங்கள செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறத தாங்க பார்க்க போறோம். நம்ம நிகழ்ச்சியில அந்த மாதிரி அவங்க அந்த செல்ஃப் க்ரூமிங் பயிற்சியை முழுமையா முடிச்சிட்டு அகாடமில எல்லாருமே மத்தவங்க நாங்க தான் இவ்வளோ நாள் எல்லாரையும் அழகுபடுத்தி பார்த்திருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு ரிச் ஃபேஷியல் பார்க்க போறோங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஃபேஷியலுங்க. கண்டிப்பா அது ஒரு ரிச்சான ஃபேஷியல் தானே. அவங்கள நாங்க அழகுபடுத்த போறது இல்லைங்க, அவங்களே அவங்கள செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டு அழகு பதுமையா மாத்திக்க போறாங்க. பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாடல் இவங்க தாங்க, மிஸ்ஸஸ் ஷாஹின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே, நம்ம நிகழ்ச்சியோட சூப்பர் உமன் அப்படின்னுட்டு. சரி, இவங்க இப்ப எப்படி ட்ரை ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு எப்படி அவங்கள அழகுபடுத்திக்கிறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரிக்ட் டயட் பண்றவங்க கூட வெயிட் போட்டுடுவோமா அப்படின்னு பயப்படாம சாப்பிடுற ஒரே ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தானே. ஏன்னா அதுல குட் கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குங்க. அதனால தயங்காம நாம நிறைய இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிடுறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடவும் எடுத்துக்கலாம், அதையே நம்ம ஃபேஷியலுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு ஷேப்ஸ் கிடைக்குதுங்க. அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வால்நட் எடுத்துக்கோங்களேன். அந்த வால்நட்டை பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கங்க. அதே மாதிரி வால்நட்ல லினோலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால நிறைய நம்மள மாதிரி இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிக்கிறதுக்கு அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க கிளென்சிங், அந்த ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் மில்கோட கிரீம் இருக்கு, அதை எடுத்து அவங்க கிளென்ஸ் பண்றாங்க. பிகாஸ் ட்ரை ஸ்கின்னுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் ஃபேஷியல் நாம சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அவங்களுக்கு அடுத்தது ஓட்ஸ் அண்ட் கிரவுண்ட்நட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே அவங்க ஸ்க்ரப் பண்ணி அதை மில்க்ல சோக் பண்ணி ஸ்க்ரப் பண்றாங்கங்க. ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்லோலி அவங்க மசாஜ் பண்ணும்போது அப்லிஃப்டிங் அவங்க பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில வந்துடும் பாருங்களேன். ஸோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஹாட் வாட்டர் வச்சு அவங்க ஜஸ்ட் ஹாட் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் தட் அப்படின்னு பார்த்தா அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறாங்க அவங்களே செல்ஃபா. தென் அவங்க மசாஜ ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ண போறாங்கங்க. ஸோ மசாஜ் அப்படிங்கிறது எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு அவங்க மசாஜ் பண்ண போறாங்க. ஸோ அதில் பாருங்க உங்களுக்கு நிறைய ஆல்மண்ட்ஸு, பிஸ்தா, கேஷ்யூ, அண்ட் தென் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கிராம்ஸு, அண்ட் தென் அக்ரூட்ஸு, பாதம், இது எல்லாத்தையும் வச்சு அவங்களே டேட்ஸ் சிரப்ஸு, ஹனி இதெல்லாம் வச்சு அவங்க பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அதில் அவங்களுக்கு நிறைய ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன்ஸ், ரிச் அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஸ்கின்ல கிடைக்கிறதுனால ஸ்கின்னு என்னைக்குமே யங்காகவும் யூத்ஃபுல் ஸ்கின்னாகவும் ஸ்மூத்தாகவும் அவங்க ஸ்கின்னை அவங்க எப்பொழுதுமே தக்க வச்சுக்கலாம்.
இப்ப பாருங்க, இவங்க இந்த மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கும் போது ஒவ்வொன்றா நக்லிங், நீடிங், பிஞ்சிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அயரிங் அவுட், அப்போ அப்லிஃப்டிங் ஆஃப் ஐஸ் அண்ட் தென் உங்களுக்கு டென்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து ரிலீவ் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து அதாவது நமக்கு டென்ஷன் பாயிண்டில் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வருது, சின்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்பர் லிப் சைடில் இருந்து நம்ம கொண்டு போகிறது, அண்டர் ஐலேருந்து கொண்டு போய் அகெயின் அந்த ஃபேஷியல் அந்த ஃபோர் ஹெட்லேருந்து நம்ம அந்த டென்ஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து கிளாக் வாய்ஸ், ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல வேர் த மசில் அந்த நர்வ்ஸ் மசில் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் அண்ட் வேர் த நர்வ்ஸ் மசில் ஹாஸ் பீன் எண்டட் அப்படிங்கிறத அக்கார்டிங் டு த அந்த நர்வ்ஸ் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த மசாஜ் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பாருங்களேன், ஒர்க்கிங் விமன்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பாருங்க அதே மாதிரி காலேஜ் கோயர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கள அழகுபடுத்திக்க தெரியவே தெரியாதுங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு எங்கே டைம் இருக்குது, நான் வீட்டில் பண்ணாலும் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரா மாதிரி எனக்கு தெரியல, அப்படியெல்லாம் என்னால் ட்ரை பண்ணவே முடியல, பண்ணாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு வராது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நாங்கள் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்பெல்லாம் கவலையே பட வேணாம், அதுக்குன்னு தனியாக பயிற்சிகள்லாம் இருக்குங்க. எப்படி வந்து நம்ம பேசிக் கோர்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது, நேஷ்னல் டிப்ளமா, இன்டர்நேஷ்னல் டிப்ளமா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு டிப்ளமா இப்படி இருக்கிற மாதிரி இந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் கூட வெரி ஷார்ட் டைமில் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை நாமளே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிட்டு அழகுபடுத்திக்கிறதுல தப்பே இல்லை இல்லையா? அதே மாதிரி தாங்க ஆல்மண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட சிம்பிளே பியூட்டி அப்படின்னு சொல்லலாங்க. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபைபரு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்மண்டு ஆல் இன் ஆல் ஆல்மண்டு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மண்டை சாப்பிட்டாலும் சரி, அதனால ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலும் இந்த ஆல்மண்டை நாம் சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி நல்ல நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு என்னைக்குமே நம்ம முகமும் சரி புத்துணர்ச்சியா பொலிவா என்னைக்குமே அந்த முக வரி இல்லாத முகமா நமக்கு என்னைக்குமே கிடைச்சிடுங்க. ஹனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் அதில் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தா அதை வந்து ரொம்ப கம்மி பண்ண பாருங்களேன். அதே மாதிரி நம்மளோட கேஷ்யூ அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு கிட்னி ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரை ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க பாருங்க எல்லாமே ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை மாத்திரமே யூஸ் பண்ணிக்கணுங்க. நிறைய அவங்க என்னெல்லாம் ஆயில் நைட்டில் படுக்கும்போது பிஃபோர் பெட் அப்படின்போது ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஆல் பர்பஸ் க்ரீமு அண்ட் தென் அவங்களுக்கு வந்து அந்த ஆல்மண்ட் க்ரீம் அப்படி எடுத்துக்கலாம், கொக்கோ பட்டர் க்ரீம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணி கையில் காலில் இந்த ஃபுல் பாடி அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டு அவங்க படுத்தாங்கன்னா டெய்லி அவங்களோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பாரஃபின் ஃபேஷியல் அப்படின்னு பார்லரில் வந்தால் அந்த ஃபேஷியல் கொடுப்போம். ஸோ அந்த வேக்ஸை மெல்ட் பண்ணி ஸ்கின்னில் அப்படியே காஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த வேக்ஸை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே அந்த வேக்ஸு மாஸ்க் மாதிரி ஆகிடுங்க. அதில் இன்ஃப்ரா ரெட் லேம்பை காமிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி நம்ம அந்த ஸ்கின்ல பேக்கில் பட்டு அப்படியே இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் மெல்ட்டிங்க. ஸ்லோலி மெல்ட் ஆக 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 அந்த அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் அப்படியே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே இறங்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months நம்மளுடைய ஸ்கின்னை என்னைக்குமே அது ரொம்ப ரேடியண்ட்டாக க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன்.
அதே மாதிரி தாங்க ஆயில் மசாஜ் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதையும் நம்ம ஸ்கின்னில் அப்படியே கொஞ்சம் வந்து மெல்ட் பண்ணி ஹெர்பல் ஆயிலை அதை நம்ம காசால் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸில் கொடுத்து அந்த சூடோடு நம்ம ஸ்கின்னை நல்லா மசாஜ் பண்ணும்பொழுது நிறைய நமக்கு பெனிட்ரேஷன் அதிகமாக கிடைக்குங்க. ஸோ சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க. ஸ்கின்ல மசாஜ் இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஆக்டிவேஷன், ஹைட்ரேஷன், மாய்ஸ்சரைசேஷன், ரெஜுவனைசேஷன், ரெஸ்டோரியேஷன், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எல்லாமே கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்டால பண்ணும் பொழுது நம்ம ஸ்கின்னா அப்படின்னு நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு மேஜிக் மாதிரி மாறிடுங்க. இப்போ அவங்க ஃபேஷியல் அந்த ஸ்ட்ரோக்ஸ் மசாஜ் எல்லாம் முடிச்ச உடனே பேக் அவங்க போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, கிவி, அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸு அண்ட் எல்லாமே சிரப், டேட் சிரப்ஸு அண்ட் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கேஷ்யூ, பிஸ்தா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை பேக்காக போடுறாங்கங்க. எப்பொழுதுமே பாருங்க, ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பாடி. அதில் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தா எல்லாமே இன்னர் நியூட்ரிஷன் மாத்திரம் நம்ம எடுத்துக்காம அவுட்டர் நியூட்ரிஷனும் கண்டிப்பாக நமக்கு அந்த ரிச் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு அவசியமாக தேவை இல்லையா. ஆப்ரிகாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெச்சூர்டு ஸ்கின்னுக்கெல்லாம் ஆப்டான இந்த ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதாங்க ஆப்ரிகாட்டு. நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்மிப்படுத்தும். அண்ட் தென் உங்களுக்கு பாருங்க, கிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை என்னைக்குமே பளபளப்பாக வச்சுக்கிட்டே பிரைட்டாக வச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஹனி நல்ல ஸ்கின்னுக்கு மாய்ஸ்டர் நமக்கு கிடைக்குதுங்க. பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், அயர்னு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உலர்ந்த திராட்சைங்க. பேரு தாங்க உலர்ந்த திராட்சை, ஆனா நம்மளுடைய உலர்ற இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் தன்மையை எல்லாத்தையும் நீக்கிடுங்க. நமக்கு நல்ல மாய்ஸ்டர் கிடைக்குங்க. ஸ்கின்ல இருக்கிற ட்ரை ஸ்கின் அப்படியே நீக்கிட்டு நல்ல நார்மல் ஸ்கின் வந்து நமக்கு இந்த திராட்சையால, இந்த ட்ரை கிரேப்ஸால நிறைய நமக்கு கிடைக்குங்க. அதனால ரத்த சோகையெல்லாம் சீக்கிரமா போயிட்டு நமக்கு வந்து பழைய அந்த பொலிவையும் அந்த புத்துணர்ச்சியும் திரும்பி நமக்கு கிடைச்சிடுங்க. ட்ரை ஃப்ரூட் ஃபேஷியலால் இப்போ மாஸ்க் அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கியூக்கம்பர், கேரட் அந்த ஜூஸை வச்சு ஐ பேக் அவங்க போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ட்ரை ஃப்ரூட் ஃபேஷியலை ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கின்னு ட்ரை ஆகாம அந்த ஸ்கின்னில் இருக்கிற செல்லு டை ஆகாம பார்த்துக்கலாம். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பர்சனல் க்ரூமிங் இஸ் ஆல்சோ கால்டு டிட்டிவேட்டிங் அண்ட் ப்ரீனிங் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில எவ்வளவு அழகா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் பண்ணி எவ்வளோ அழகா அவங்க க்ரூம பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். an apple a day keeps the doctor away அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆப்பிள் டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆன்டி ஆகாம இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்கங்க. அதேதான் இந்த பப்பாளி. பலக்கும் ஸ்கின் நமக்கு வேணுமா, அதனோட பொறுப்பாளி யாருன்னு பார்த்தா அதுதான் பப்பாளி அப்படின்னு சொல்லுவாங்கங்க.
சாத்துக்குடியை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய சிட்ரஸ் நம்ம முகத்துல நம்ம மசாஜ் பண்ணும் பொழுது வரியே இல்லாத முகவரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லாத்தையும் நாம ட்ரை பண்ணி நாம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே எப்படி நம்ம முகத்தை பொலிவா மாத்திக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம முகம் பொலிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆப்பிள நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல லைம் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுல ஹனியும் போட்டுக்கிட்டு சோர் கிரீம் இருக்கு இல்லையா, புளிச்ச அந்த கிரீம்னு சொல்லுவாங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு உங்க ஃபேஸ வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கங்க. உங்க முகம் இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க முகம் என்னைக்குமே பொலிவா பளபளப்பா ஸ்மூதா இருந்துகிட்டே இருக்கும். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில இதே நேரத்துல வேற ஒரு புது ப்ரோக்ராமோட சந்திப்போம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம ஏர்லி பிரெக்னன்சி ப்ராப்ளம்ஸ், குறிப்பிட்டு எக்டாபிக் பிரெக்னன்சின்ற பிரச்சனை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்டாபிக் பிரெக்னன்சின்றது நம்ம எப்போ சொல்லுவோம்னா, அந்த கரு கர்ப்பையில் அட்டாச் ஆகாமல் கர்ப்பைக்கு வெளியே எங்கேயாவது அட்டாச் ஆச்சுன்னா, அதாவது கருக்குழாயில் ஃபெலோப்பியன் டியூப்பில் இல்லை ஓவரியில் இல்லைனா கர்ப்பை வாயில் அட்டாச் ஆச்சுன்னா, இல்லைனா சம்டைம்ஸ் வேறு அந்த சிசேரியன் செக்ஷன் ஸ்காரில் அட்டாச் ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் பேர் நம்ம எக்டாபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். எக்டாபிக்ன்ற வார்த்தையோட மீனிங் வந்து அவுட் ஆஃப் பிளேஸ், அதாவது அதோட இடத்துல இல்லாமல் அந்த கரு வேற எங்கேயாவது போய் அட்டாச் ஆகி வளர்ந்துச்சுன்னா இந்த பிரெக்னன்சி வந்து சர்வைவ் ஆகிறதுக்கோ வளர்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. வளர்ந்து கொஞ்ச நாளில் வந்து இவென்ச்சுவலாக அது ரப்சர் ஆகி பிரேக் ஆகிடும். ஸோ ஒருத்தருக்கு வந்து எக்டாபிக் பிரெக்னன்சி நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா வெயிட் பண்ணாமல் நிச்சயமாக நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்க கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணும்போது அவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது, ரப்சர் ஆயிருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிபி லோவாக இருக்கும், ஷாக்கில் இருப்பாங்க, சிவியர் பெயினில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட் சர்ஜரி தான் வேண்டியிருக்கும். சில சமயம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே டயக்னோஸ் பண்ணோன்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறதா இல்லை வெயிட் பண்ணி பார்க்குறதா இந்த மாதிரி கூட டிசைட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஃபர்டிலிட்டி வேணுமா, இல்லைனா ஆல்ரெடி அவங்க ப்ரெக்னன்சிஸ் முடிச்சிட்டாங்களா, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ரெக்னன்சிஸ் வேண்டியிருக்குன்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லைனா நம்ம டியூபை கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவங்க ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டி ஐடியா என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். ப்ளஸ் அந்த எக்டாபிக்கோட சைஸ் என்ன இருக்குது, எந்த இடத்துல எக்டாபிக் இருக்குது, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணணும். இப்போ எக்டாபிக் சைஸ் வந்து டயக்னோஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன எக்டாபிக்காக இருக்குது அண்ட் பிளட் லெவல்ஸ் நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணிட்டு இருப்போம். அதாவது பீட்டா ஹெச்சிஜின்ற பிளட் லெவல்ஸ் செக் பண்ணிட்டு இருப்போம். இந்த பிளட் லெவல்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணும்போதே லோவாக இருக்குது அண்ட் சீரியலாக நம்ம மானிட்டர் பண்ணும்போது, அதாவது 48 hours கழிச்சு செக் பண்ணும்போது அந்த பிளட் லெவல்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்குன்னா அப்போது நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து சும்மா அப்சர்வேஷன், அதாவது எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து நார்மலாக குறையுதா, தன்னால் 0க்கு வருதா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தே மேனேஜ் பண்ணலாம். இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் டெஸ்ட் அண்ட் ரொம்ப கிளாரிட்டியோட அல்ட்ராசவுண்ட் இமேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப ஏர்லி ப்ரெக்னன்சிஸ்லேயே வந்து நம்ம எக்டாபிக் டயக்னோஸ் பண்ணுறோம். ஏர்லியராக வந்து டயக்னோஸ் பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் த எக்டாபிக்ஸ் டயக்னோஸ் பண்ணும் போதே ரப்சர் ஆனதுக்கப்புறம் தான் டயக்னோசிஸ் வரும். 15% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தான் வந்து நம்ம அன்ரப்சர்ட் ஸ்டேஜில் டயக்னோசிஸ் வரும். இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் எக்டாபிக்ஸ் ரப்சர் ஆகிறதுனால ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். only 15% ரப்சர் ஆனதுக்கப்புறம். ஸோ ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணும் போது அதுவே தன்னால் குறையிற ஸ்டேஜில் இருந்துச்சு ஆர் பீட்டா லெவல்ஸ் ஹெச்சிஜி லெவல்ஸ் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்து அது அந்த பீட்டா லெவல்ஸ் வந்து 0 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலே எந்த ட்ரீட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் தேவைப்படாது.
பட் டெஃபினட்டாக க்ளோஸ் மானிட்டரிங் அவசியப்படும். நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் 0 வர வரைக்கும் எவ்ரி வீக் பிளட் டெஸ்ட் நிச்சயமாக பண்ணணும். சில சமயம் வந்து எக்டாபிக் சைஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து ஹீமோடைனமிக்லி ஸ்டேபிள், அதாவது பிபி நார்மலாக இருக்குது, அவங்களுக்கு பெயின் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் அந்த எக்டாபிக் சைஸ் வந்து அல்ட்ராசவுண்டில் 3 to 4 சென்டிமீட்டர்ஸுக்குள்ளே இருக்குது. பிளட் லெவல்ஸ் வந்து 3 to 5,000க்குள்ளே இருக்குது. அண்ட் அந்த ஃபீட்டஸில் வந்து ஹார்ட் பீட் எதுவும் இல்லைன்னா இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணால் நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மெடிசின்ஸ் மூலிமா இந்த எக்டாபிக்கை கரைக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுக்குனால அந்த மெடிசன் நம்ம சூஸ் பண்ணது வந்து மித்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ மித்தோட்ரெக்சேட் கொடுக்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, பேஷண்ட்க்கு வந்து லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இல்லைனா லங் ப்ராப்ளம் எதுவும் இல்லையா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம மித்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மித்தோட்ரெக்சேட் நம்ம எப்பவும் கொடுக்க முடியாதுன்னா, சப்போஸ் ஆல்ரெடி ரொம்ப ப்ளீடிங் ஆல்ரெடி ஆயிருக்கு, இல்லைனா ஹார்ட் பீட் இருக்குது, பீட்டா ஹெச்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னா இந்த மித்தோட்ரெக்சேட் ட்ரீட்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஆஃப் பேஷண்ட்ஸ் இந்த க்ரைட்டீரியாலாம் மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ன்றது சூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெடிசன் பேர் மித்தோட்ரெக்சேட்ன்ற மெடிசன். ஸோ இந்த மித்தோட்ரெக்சேட் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணோம்னா அந்த செல் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணி அந்த எக்டாபிக்கை வந்து டிசால்வ் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் கரைக்க வைக்கிறதுக்காக இந்த மெடிசன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணணும். அதாவது எவ்ரி 4 days நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் லெவல்ஸ் வந்து குறையுதான்னு வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வெஜினல் ப்ளீடிங் இருக்கும். அண்ட் நம்ம பிளட் லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இவென்ச்சுவலாக ஒரு வாரம் கழிச்சு நம்ம செக் பண்ணும் போது அந்த பிளட் லெவல்ஸ் குறைஞ்சதுன்னா நம்ம வந்து இதை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் கூட சம்டைம்ஸ் சிவியர் பெயின், சிவியர் ப்ளீடிங் இருந்தால் டியூப் ரப்சர் ஆனதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். டியூப் ரப்சர் ஆச்சு இல்லை ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சர்ஜரி தான் தேவைப்படும். ஆப்ரேஷன் தான் பண்ணி நம்ம அந்த வெடிச்ச டியூபை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சர்ஜரி பண்ணதுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சீரியல் ஃபாலோஅப்பில் நம்ம ரிப்பீட்டடாக பிளட் டெஸ்ட் பண்ணும் போது அது 0 வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே அந்த எக்டாபிக் பிரெக்னன்சி கரைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக பேஷண்ட் கிட்ட வார்ன் பண்ணி சொல்லணும். அதாவது ப்ளீடிங் இருந்துச்சு இல்லைன்னா சிவியர் பெயின் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து டாக்டர் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணிட்டு தான் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணும் போதே சிவியர் பெயின் இருக்குது, சிவியர் ப்ளீடிங் ஆல்ரெடி ஆயிருக்கு, உள்ளே வெடிச்சு ப்ளீடிங் ஆயிருக்குன்னா இமீடியட் சர்ஜரி தான் தேவைப்படும். ஸோ சர்ஜரின்றது ஒன்று லேப்ராட்டமி, அதாவது ஓப்பன் சர்ஜரி மூலிமா நம்ம இந்த எக்டாபிக்கை ட்ரீட் பண்ணலாம், இல்லைன்னா லேப்ரோஸ்கோபி மூலிமா இந்த எக்டாபிக்கை ட்ரீட் பண்ணலாம். அகைன் ஒரு இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் அந்த பேஷண்டோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சர்ஜரி சூஸ் பண்ணணும். சர்ஜரின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட எந்த டைப் ஆஃப் சர்ஜரின்றது ஒன்று அந்த கருக்குழாவே ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது சால்பின்ஜெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த கருக்குழாவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு சால்பின்ஜாஸ்டமி அப்படின்னு அந்த ப்ரெக்னன்சியை மாத்திரம் நம்ம ரிமூவ் பண்ணுறதும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான். அகெயின் ஒருத்தரோட ப்ரெக்னன்சி சைஸ் அண்ட் அவங்களோட ஜெனரல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சர்ஜிக்கல் மெத்தடை சூஸ் பண்ணுவோம். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் சர்ஜரி அவங்க ப்ரெக்னன்சி சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஃப்டர் எக்டாபிக் ப்ரெக்னன்சி கொஞ்சம் ப்ரெக்னன்சி சான்சஸ், இன்டர்டன் ப்ரெக்னன்சி சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் ஈவன் தென் ஒரு டியூப் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணால் கூட சப்சிக்வெண்ட்டாக ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி வரதுக்கு ஆல்மோஸ்ட் 50 to 80% சான்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு கருக்குழா, ஒரு ஃபெலோப்பியன் டியூப் நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அதுவே போதும் சப்சிக்வெண்ட்டாக இன்டர்டன் ப்ரெக்னன்சி வரதுக்கு. ஸோ ஒரு எக்டாபிக் ப்ரெக்னன்சி வந்து ஒரு டியூப் ரிமூவ் பண்ண வேண்டியதாக போச்சுன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஒரு 2 or 3 months வெயிட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் 2-3 monthsல ப்ரெக்னன்சி வரலன்னா அந்த இன்னொரு இருக்கிற எக்ஸிஸ்டிங் டியூப் ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு டியூப் டெஸ்ட், ஹெச்எஸ்ஜி ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த டியூப் ஹெல்த்தியாக இருக்கான்னு டெஃபினட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பட் ஒன் ஹெல்த்தி டியூப் வந்து மோர் தென் இனஃப் ஃபார் ப்ரெக்னன்சி டு ஹேப்பன். இப்போ எக்டாபிக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா, எக்டாபிக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் ஏர்லியராகவே நம்ம பெல்விக் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணோம்னா அதை ஏர்லியராக ட்ரீட் பண்ணி அடிக்குவேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டியூப் டேமேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்டாபிக் ப்ரெக்னன்சின்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த எக்டாபிக்கை ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அந்த டியூப் ரிமூவ் பண்ணாமல் டியூபை ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ
சப்போஸ் 2 டியூபும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஐவிஎஃப் தான் ஒரே பாசிபிலிட்டி ஃபார் ப்ரெக்னன்சி. பட் நம்ம இந்த ப்ரிகாஷன்ஸ் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எக்டாபிக் பண்ணோம்னா அந்த டியூபோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணி ஃபியூச்சர் ப்ரெக்னன்சி ஃபியூச்சர் ஃபர்டிலிட்டியோட சான்சஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் சில பேர் வந்து முளைக்கீரை மாத்திரமே சாப்பிடுவாங்க, சில பேர் சிறுகீரை மாத்திரமே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 16 வித கீரைகள் கிடைக்கிது. சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளாரக்கீரை, அந்த மாதிரி பருப்பு கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையுமே சாப்பிடலாம். இதுதான் நல்லது இதுதான் கெடுதல்னு கிடையவே கிடையாது. புளிச்சக்கீரை, இந்த மாதிரி அதை எப்படி எப்படி நம்மளுக்கு செய்யணும்னு வேற நல்லாவே தெரியும். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் டெய்லியே கீரை சாப்பிட்றோம். இது வந்து தப்பான கருத்து. எதுவுமே நம்ம டெய்லி செய்யக்கூடாது. வந்து இப்போ கீரை சாப்பிட்டா கூட வாரத்தில் 2 தடவை 3 தடவை சாப்பிட்லாம். அண்ட் குவான்டிட்டி நிறைய சாப்பிடணும். இப்போ டெய்லி கீரை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு பண்ணி 4 பேர் சாப்பிடுவாங்க. அப்போ 1 டீஸ்பூன் கீரை கிடைக்கும். அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம வந்து ஒரு கப் கீரையாவது சாப்பிடணும். இப்போ கீரையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்கீரையில் எல்லா கீரையிலையுமே இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, இது 3மே நிறையா இருக்குது. இரும்பு சத்து வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஹீமோகுளோபினை நல்லா காப்பாற்றுது. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சைவ முறையில் சாப்பிட்றவங்களுக்கு ஜாஸ்தி இரும்பு சத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் கீரை, கருவேப்பிலை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு சத்து கீரை சாப்பிட சாப்பிட நம்ம எலும்புக்கு நல்ல உறுதி. இப்போ நம்ம பல்லு கூட எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு வந்து பல்லு வந்து ஒரு 20-22 வயசில் வந்துடுதுன்னா அதே பல்லு தான் நம்ம வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் டெய்லியே பல்லில் இருக்கிற மேல் கோட்டிங் மாறிட்டு வருது, நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம தோல் எடுத்தால் கூட நம்ம தோல் மாறிட்டே வருது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் கூட ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஃபுல்லாக மாறிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. அது மாதிரி தான் நம்ம எலும்பும் ரெகுலராக வந்து அதில் இருக்கிற கால்சியம் வந்து வெளியில் போயிட்டு திருப்பி இன்னொரு கால்சியம் வந்து உக்காந்துக்குது. அதனால தான் டெய்லி உணவுலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்து தேவைப்படுது. கீரையில் நல்ல சுண்ணாம்பு சத்து இருக்குது, அதை கட்டாயம் நம்ம சாப்பிடணும். அது தவிர நார் சத்து. இப்போ கேட்டிங்கன்னா பாதி பேர் காலையில் 6 மணி 7 மணிக்கே வேலைக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி போகிறவங்க 5 மணிக்கே எழுந்து போகிறதுனால இவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு. அதனால் கீரை சாப்பிட்டா மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கீரையில் பல விதமான ஒரு நன்மைகள் இருக்குது. இப்போ எதில் ஜாஸ்தி நார் இருக்கோ, ஒரு அரைக்கீரை இல்லை சிறுகீரை இல்லை முளைக்கீரை இந்த மாதிரி இல்லை முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம வந்து பொரியல் இல்லை கூட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்போ முருங்கைக்கீரையை பொறுத்த வரலும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவில் அதை வந்து பிணைஞ்சு நம்ம செஞ்சோன்னா கையில் தட்டி ஒரு அடை செய்வாங்க. அது அந்த கீரை இருக்கிறதுனால அந்த கோதுமை மாவு அவ்வளோ சாஃப்டாகிடும். அது வந்து வெறும்ன கையில் தட்டி தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுத்தாலே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ வடக்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரையை வந்து சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்வாங்க, அது கூட நல்லது. பட் கீரையை நம்ம இந்த மாதிரி எதுலையா போட்டு சாப்பிட்டோம்னா சிறிய அளவு தான் சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது. ஸோ அதுவும் பண்ணலாம். பட் வாரத்தில் 2 தடவை பொரியலாவோ கூட்டாவோ சாப்பிட்றது நல்லது. இப்போ அடையில் கூட முருங்கைக்கீரை போட்டு சாப்பிடுவாங்க, இது கூட ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலக்கீரை இல்லை முளைக்கீரை எலசா கிடைக்கும், ரொம்ப பெருசாக இல்லாத எலசா கிடைக்கும். இந்த 2 கீரையில் சூப் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லது. அந்த பச்சை நிறம் வெறும்னா நம்ம அந்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நறுக்க கூட வேண்டாம், அப்படியே நம்ம வேக போட்டோம்னா 3 நிமிஷம் அது வெந்துட்டு எடுத்துட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோன்னா சூப் ஆகிடும். இதில் உப்பு மிளகு போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சின்ன பசங்களுக்கு மேலே வெண்ணெய் கூட போட்டு கொடுக்கலாம்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக பசங்க சாப்பிடுவாங்க. கீரையே தொடமாட்டாங்க, கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து நிறைய விஷயம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ கீரையும் பருப்பும் மிக்ஸ் பண்ணுறது தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமானது. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து மற்ற காய்களோட சேர்ந்து செய்வாங்க. அவங்க கேரட்டோட செய்வாங்க, சில பேர் உருளைக்கிழங்கோட செய்வாங்க, சிலர் வந்து சேனையோட செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி கீரையை விதவிதமாக அவங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மழை நாள் வந்தால் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஏன்னா கீரை வளையும் இடங்கள் வந்து அந்த மாதிரி இடங்கள் ரொம்ப அழுக்கு தண்ணி வந்தால் உடம்புக்கு வரும். இப்போ கீரை வந்து வளர்க்குறது கஷ்டமே இல்லை. ஒரு 2 சட்டியில் வச்சு நம்ம அந்த இதை போட்டோம்னா ஒரு 10 நாளைக்குள்ளே கீரை நல்லா பிரமாதமாக வந்துடும். அதை நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி மழை சீசனில் நம்ம வீட்டிலேயே 4-5 சட்டி வச்சு அதை நம்ம வளர்த்து சாப்பிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கீரை தான் சாப்பிடணும் நம்மளுக்கு ஹெல்த் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு எடுத்து நம்ம பண்ணலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அமுதா. நான் இன்னைக்கு முகப்பரு பற்றி டிப் ஒன்று சொல்ல வந்திருக்கேன். டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கெல்லாம் நிறைய பிம்பிள்ஸ் வரும். அவங்க இதை குறைக்கணும்னா என்ன செய்யணும்னா அவங்க வந்து பச்சை வெங்காயத்தை வந்து அவங்க சாலட் ஃபார்ம்லேயும் சாப்பிடலாம். தண்ணியை வந்து அதிகமாக குடிச்சிட்டே வரணும். முகப்பொருட்கள் வந்து அதிகமாக வராது. வந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு பல்லை வந்து உரிச்சிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல ரப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிகிட்டே வரணும். இது ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். இது தவிர அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பட்டில் டிப் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் மேலே வச்சுட்டே வரணும். காலையில் எழுந்த உடனே அதை ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். இது மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வாரம் வந்து பகவதி ஃப்ளவர் எப்படி, அதாவது நேச்சுரல் ஃப்ளவரில் நம்ம கோயம்பேடுலேருந்து பூ வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவங்க உயரமாக அந்த பூவிலே வந்து பொக்கே செய்கிறது எப்படி, அதை எப்படி அலங்காரம் பண்ணுறது, ஸ்டேஜ் அலங்காரம் வரைக்கும் இம்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்தாங்க. அதே மாதிரி பகவதி மாதிரியே இன்னைக்கு ஆர்த்தின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. இவங்களும் இதே மாதிரி இயற்கையான மலர்களில் வந்து ரொம்ப வித்தியாசமாக, நான் எப்பவும் சொல்கிறோம், வித்தியாசமாக என்ன பொருள் தயார் பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டில் விற்க முடியும். நம்மளுடைய பொருளுக்கு மதிப்பு அதிகமாகும். நம்ம வைக்கிறது தான் ரேட்டு. அந்த அளவுக்கு இப்போ புதுசாக வித்தியாசமாக இவங்க வந்து மலர்களில் நீங்கள் ஜடையெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து நகையாக வச்சுருந்தோம். ஜடபில்லை அப்படின்ற மாதிரி பின்னால் ஜடைன்றது அப்படியே ரெடிமேடாக வாங்கி அப்படியே வச்சுருப்போம். அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக இருக்கும், இல்லை ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாளடைவில் பீட்ஸ் எல்லாம் வச்சு வந்தது. இப்போ இதையே வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃப்ளவர்லேயே நேச்சுரல் ஃப்ளவர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பூவும் தானே வாங்கி எங்கே கிடைக்குதோ அந்த பூவெல்லாம் கண்டுபிடிச்சு வாங்கி தொடங்கிட்டாங்க. அதை எப்படி அவங்க தொடங்கினாங்கன்றது ஆர்த்தியை கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்த்தி, நான் மயிலாப்பூரில் இருக்கேன். எங்க எப்படி முதல்ல இது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து என்னோட சீமந்தத்துக்கோசரம் நான் நிறைய தேடி பார்த்தேன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. நானே செஞ்சேன். அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து என்னோட ரிலேஷன்ஸ்க்குலாம் நான் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் செஞ்சு கொடுத்தேன். அதுவும் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கவங்கலாம் நீ ஏன் இதை பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாங்க. அது மூலியமாக நான் வந்து சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட ஆரம்பிச்சேன். முதல்ல வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது இவங்க சீமந்தத்துக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தப்போ இதை வித்தியாசமா இந்த பூவிலே நம்ம ஜடை பண்ணலாமே, இது எதுக்கு வெளியே வாங்கணும், எப்படி நகையில பண்றதை விட ஆர்டிஃபிஷியலா இருக்கிறத விட நம்ம நேச்சுரலா கொண்டு வருவோம், வாசனையாவும் இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்காங்க. அப்போ அன்னைக்கு தான் அவங்க செய்ய தொடங்கினதை நம்ம கிட்ட சொன்னாங்க. வெயிட்டும் வந்து கம்மியா இருக்கும்ன்றாங்க. இந்த பூ வைக்கும் போது உங்களுக்கு ஆமா பெரிய கல் வச்சு நகையா நீங்க பில்ல மாதிரி வைக்கும் போது தலை இழுத்துட்டு இருக்கோம், எப்படா அதாவது போடுவோன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த பூ வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டா இருக்கும். இதுல வந்து ஜடை மட்டும் இல்ல, கொண்டைக்கு வைக்கிற மாதிரி பூ எல்லாமே இவங்களே செய்ய தொடங்கிட்டாங்க. இதுக்கு ஃபிளாட் வெனிங். இது வந்து இவங்க எங்கெங்க தேடி பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இவங்க சில பூவெல்லாம் வந்து இப்போ இதை எடுத்து உதாரணமா
இது நந்தியாவட்டன்றாங்க. இந்த பூ தான் இவங்களுக்கு பேசிக்கா எல்லா இதுக்குமே தேவைப்படுதுன்றாங்க. இது வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சீசன் இல்லாத டைம்ல கிடைக்கிறது கஷ்டம்ன்றாங்க. இதுக்காக இவங்க வந்து வீட்டிலேயே செடி வைக்க தொடங்கிட்டாங்க, இந்த மரத்தை வளர்க்க தொடங்கிட்டாங்க. இப்போ அதுல இருந்து பூ எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சீசன் இல்லாதப்போ எந்த ஊர்ல இப்ப வாங்குறீங்க? திருப்போரூர்ல இருந்து வரும். நிறைய இருக்கு, அங்கங்க ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லி நாங்க அதை செடியில இருந்து பறிச்சு எடுத்துட்டு வரணும். ஏன்னா ஆமா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வாடாது அவ்வளவு சீக்கிரம், அப்படிதானே? மலராது, மொட்டாவே இருக்கும். இந்த அரும்பாவே உங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் பிரைட்ஸ் எல்லாமே வந்து இத விரும்பி கேக்குறாங்க. அதான் மணமகள் வந்து இதை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக்ல இது அதிகமா நம்ம இந்த பூ வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இதை வந்து நேச்சுரலாவே ஒரிஜினலாவே இவங்க இதை வர வச்சு பண்றாங்க. இங்க சென்னையிலேயே எங்க கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்குது. கண்டிப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கிடைக்கலையா, அது ஒரு தகவல் சொன்னாங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல கிடைக்கல, திருப்பூருக்கு சொன்னீங்க இல்லையா, திருப்பூர்ல கிடைக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வரணும். இப்போ நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நாங்கள் திருப்பூருக்கு போய் வாங்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட்ல வந்து இவங்க மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. இதை இவங்க தனியாக செய்கிறது வந்து இவங்களால முடியல. நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது தனியாக ஒரு ஆளை வந்து வேகமாக, ஏன்னா இது ஒரே நாளில் அடுத்து 2-3 நாளில் வாடிட போகுது இல்லையா, அடுத்த நாள் கூட சில ஃப்ளவர்லாம் வாடிடும். அப்போ அவங்க ஒரே நாள் பண்ணணும்னா ஒருத்தரே வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்க அடுத்து சப்ளை பண்ண முடியாது கேட்குறவங்களுக்கு. அப்போ இப்போ ஒரு 3 பேரா சேர்ந்தாங்க. இப்போ சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூஸா 3 பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. மத்த 2 பேர் இருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது 10 பேர் கூட வச்சுக்குவாங்களாம். அந்த அளவுக்கு குரூப்பா சேர்ந்து பண்றாங்க. டீம் ஒர்க்கா மட்டும்தான் இதை பண்ண முடியும். நான் வித்தியாசமா கொண்டு வந்திருக்கிறதால இது நிறைய இடத்துல போய் ரீச் ஆகுது. பார்லர்ல எல்லாம் முதல் நாளே சொல்லிடுறாங்க. முதல் நாள் சொன்னா கூட சில சமயம் கஷ்டமா இருக்கு. இந்த பூ அரேஞ்ச் பண்ணோம்னா 2 நாள் முன்னாடி சொல்லணும் எங்களுக்கு. இந்த நந்தியை விட்டா தான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிறது கஷ்டமா இருக்க பூவெல்லாம் அவங்க வந்து 2 நாளைக்கு முந்தி எடுத்துட்டு வர வேண்டியது. இப்போ இதுல வந்து இவங்க தயார் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வரிசையா. ஒவ்வொரு மாடல்ல இது என்ன ரவுண்ட் ஷேப், இது ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நடுவுல அழகா இந்த முத்து மாதிரி அழகா கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது வந்து திலகம் மாதிரி, திலகம் ஷேப். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ், நடுவுல நந்தியாவட்ட பூ, எல்லாமே இயற்கையான பூ தான். அதுக்கு நடுவுல ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த குந்தன் ஸ்டோன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இது என்ன பெட்டல்பா? இதுவும் ரோஸ் பெட்டல் தான். ரோஸ். இதுவும் அதே தான். உங்களோட புடவை கலருக்கு ஏத்த மாதிரி, பிரைட்ஸோட கலருக்கு, சாரி கலருக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கீங்க. இதுவும் அதே மாதிரி தான். நடுவுல ஸ்டோன்ஸ் வந்து அவங்க விரும்புற மாதிரி அவங்க சாரி கலருக்கு ஏத்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிடுறாங்க. இது வந்து ஃப்ளவர் ஜுவல்லரி, அதாவது நலங்கு ஃபங்க்ஷன், அப்புறம் சங்கீத் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பூலியே வந்து பெண்கள் வந்து அலங்காரம் பண்ணிப்பாங்க தங்களை. காதுல இருந்து காது, கழுத்து, இப்போ அப்படியே ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. கம்பல் எல்லாமே வந்து பூல செஞ்சு, அதாவது ஒட்டியானமும் இதே மாதிரி பூலே, ஒட்டியானமும் ஒரு 4 லைன் வரா மாதிரி 6 மாதிரி வரா மாதிரி ஒட்டியானமும் பண்ணியிருக்கீங்க. பார்த்தா கையிலையும் போட்டிருக்கீங்க. இது கழுத்துல போடுற மாதிரி. அப்புறம் நெத்தி சுட்டியும் அதே மாதிரி வருது பண்ணியிருக்கீங்க இல்லையா. இவங்க வந்து நேச்சுரல் ஃப்ளவர் வந்து அதை ஆர்டிஃபிஷியலா மாத்துறாங்க. எப்படின்னு பார்த்தா, நல்ல பூத்த பூவை எடுத்து அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்ப்ரே அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க ஒயிட் கலர் சம்பங்கி வச்சா நல்லா இருக்கும், அது கொஞ்சம் நீளமா இருக்குது. இந்த பூ தான் எடுக்கும், இதை வச்சாதான் நம்ம கட்டி இப்படி ஜடைக்கு வைக்க முடியும். அப்போ இந்த பூவை எடுக்கணும். ஆனா கலர் வந்து அவங்க சாரி கலருக்கோ பிளவுஸ் கலருக்கோ அவங்க போட்டிருக்க நகைக்கோ செட் ஆகுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா பூவை மாற்ற முடியாது கலரை. அப்போ இவங்க வந்து அதுக்கு வந்து கலர் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்ன கலர்லாம் பண்றீங்க? ப்ளூ கலர் பண்ணுவோம், கிரீன் கலர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிங்க் கலர் பண்ணுவோம். கலர்ஸ்ல எல்லா கலர்ஸுமே கொண்டு வர முடியும். அவங்களோட சாரி கலருக்கு என்னென்ன கலர் வேணுமோ, கோல்டு ஸ்பெஷலா வந்து கோல்டு கலர், கோல்டன் கலர்ல நிறைய எடுத்துட்டு வராங்க. இப்போ பூவை மட்டும் இல்ல, இலையுமே கலர் ஆக்கிடுறீங்க. இது என்ன இலை? இது வந்து அரச மரத்தோட இலை, கிங் லீஃப். அந்த இலைக்கு நடுவுல வந்து பதிய வச்சிருக்கீங்க. அந்த என்ன பூ பாது? சம்பங்கி. இது ஜடைக்கு வந்து மேல வைக்கிறது. ஜடையா இல்ல கொண்டையா? மேல வந்து பில்லைக்கு கீழே வைக்கலாம். நடுவுல பில்லை வச்சிடுறது. அப்ப இது கொண்டு இருக்கே, இது இதோட செட்டுன்னு சொன்னீங்க. அப்படியும் வைக்கலாம், இப்படி வைக்கலாம். கலருக்கு ஏத்த மாதிரி இந்த பெட்டல் மாத்திக்கிறீங்க. ஆமா. இது படிங்க. இது கீழே வைக்கணுமா இன்னொன்னு? இல்ல, இது ரெண்டே ஓகே. இது ஒரு செட். ஆமா, இத வச்சிட்டு அதுக்கு கீழே மேல காட்டுங்க. இத வச்சிட்டு அதுக்கு கீழே அந்த ரவுண்ட் அப்படியே லைனா இந்த ரவுண்ட் இப்படி வைக்கிறீங்க. இந்த ரவுண்ட் ஒரு 10ல இருந்து என்ன எவ்வளவு நம்பர்ஸ் வேணும் பாருங்க, எவ்வளவு அழகா ஆயிடுச்சு. இது வந்து இது இங்க என்ன மாடல் வருதோ அதே தான் சேமா வரும். இது இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வேற வேற டிசைன்ல வச்சிருக்கீங்க. இப்படி வச்சிடுறது உங்களுக்கு.
ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் நீங்க மாத்துறீங்க saree கலருக்கு ஏத்த மாதிரி. இது கலர் வேணும்னா இதுலயும் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க அவங்க. அந்த பூ நல்லா வெளியே தெரியற மாதிரி வச்சு ப்ளூ கலர் கோல்டன் கலர்னு ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. இது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியலாவும் செய்றோம். இது கிடைக்குது கடையில வந்து ஊருக்குலாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னாக்கா இது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆல்ரெடி நீங்க இந்த ஃப்ளவர் எல்லாமே எந்த பக்கம் அதிகம்ன்றீங்க? கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பக்கம்லாம் இந்த ஜட பில்ல வைக்கிறது இந்த இதெல்லாம் பண்றது அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல. இதுக்கு முந்தி எங்க இருந்துச்சு அதிகமா? எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்மளோட ட்ரெடிஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜடன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அது வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அதில் கொஞ்சம் ஸ்டைலாக மாறி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து தனித்தனியா ரோஸ் வந்து கிடைக்குது. சின்ன சின்னதா பாக்கெட்ல கிடைக்கும். இது எல்லாருக்கும் இதை செய்யறவங்களுக்கு தெரியும். இல்லாட்டாலும் நீங்க செய்யலாம். ரொம்ப ஈஸி. இந்த சின்ன சின்ன ரோஸ்லாம் கலரா பாக்கெட்ல கிடைக்கும். ரொம்ப விலை கம்மி தான். அதை எடுத்துட்டு வந்து நீங்க வந்து மாலையா இது கோர்த்துக்கலாம். இது ஜடைக்கு வைக்கிற மாதிரி இப்படியும் இந்த ஜடையில இப்ப இவங்க காட்டினாங்க இல்லையா, இது மாதிரி ஜடையில இப்படியும் வைக்கலாம். அப்படி இல்லை இது வந்து மணமகளுக்கு போடுற மாதிரி மாலையும் தயார் பண்ணலாம் இல்லையா? கழுத்துக்கு போடுற மாலையாவும் தயார் பண்ணலாம். இதுலயே வேற வேற விதமா இருக்கு. உங்களுக்கு சின்னதா கலர்ஸ் கிடைக்குது. சின்னதா ரோஸ் இருக்கு. அதே பெரிய சைஸ்ல வருது. இன்னும் பெரிய ஃப்ளவர் வருது. இது மட்டும் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்க, ஜடைக்கு வந்து ஒரு கவர் போடுறாங்க. நெட் மாதிரி ஒரு கவர் மாதிரி தயார் பண்றாங்க. அந்த ஜடைக்கு நெட்டையும் ஃப்ளவர்லே இந்த எந்த பூமா இதே நந்தியாவட்டம் தான். இதே நந்தியாவட்டம் பூவிலேயே வந்து நெட்டு அதுக்கு மற்றது என்ன யூஸ் பண்றீங்க? நெட்டுக்கு வந்து ஃப்ளவர் வச்சிடுறீங்க. அந்த நெட்டா சுத்துறதுக்கு த்ரெட்டா? ஆமா, த்ரெட் தான் நார்மல். இதுலயே வந்து நிறைய டிசைன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி நெட் பண்றதுலயே நிறைய டிசைன் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஜடை ஃபுல்லாவே நெட் மாதிரியே கவர் பண்றாங்க. அதாவது இந்த நந்தியாவட்ட பூ வச்சிடுறாங்க. இந்த மாடல் இல்லாம வேற பேட்டர்ன்ல கொண்டு வரும்போது இந்த நந்தியாவட்ட பூ இங்க வச்சுட்டு நூலை சுத்தி சுத்தி அங்கங்க மூணா இருக்குது அந்த நெட்லயே. அந்த மாதிரி நூல் சுத்தி சுத்தி ஒரு நெட் மாதிரி வச்சிடுறாங்க. அப்போ வலைக்குள்ள வந்து அந்த ஜடை இருந்த மாதிரி இருக்குது. அது இன்னும் அட்ராக்டிவா எடுத்து காட்டுது. ரொம்ப அழகா இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி மாலையிலையும் அவங்க நெட்டு கொண்டு வந்துடுறாங்க. மாலையிலையும் அதுவும் நல்லா இருக்கு. நீங்க போட்டிருந்த மாலையெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா சொல்லி காட்டியிருக்காங்க. இப்போ ஏதாவது செஞ்சு காட்டுறீங்களா? நேயர்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளா ஒன்று செஞ்சு காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, நான் இப்ப செய்ய போறது வந்து ஜடையில வேணி மேல வைக்கிற வேணியில ஒரு டைப். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா ஒரு ரிப்பன், அதோட கோல்டன் த்ரெட், அதுக்கு தேவையான சில பூக்கள் வச்சு நான் செய்ய போறேன். ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு இது. இது எல்லாரும் இது வந்து பட்டன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. பட்டன் ஃப்ளவர். ஆமா, அது இப்ப நம்ம சேர்க்கிறோம் அதுல. ஆமா, அது அடுத்தது இதுவும் பட்டன் ஃப்ளவர் தான். எல்லோ கலர் பட்டன் ஃப்ளவர். எல்லோ கலர். இது எங்க நிறைய கிடைக்குது? இது கோயம்பேடுல எல்லா இடத்துலயுமே எல்லா பொக்கே ஷாப்ஸ். ஆமா, இதுவும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆமா. அப்புறம் இது வந்து கோல்டன் ராட்னு சொல்லுவாங்க. கோல்டன் ராட். ஆமா, அழகு படுத்துறது. பச்சை கலர்ல வந்து ஆமா, கிரீன் கலர் வைக்கிறது. கொஞ்சம் மொட்டு மாதிரி இருக்குது. அதனால ரொம்ப அழகா அட்ராக்டிவா இருக்கும். ஓகே, இப்போ இத வச்சு செய்ய போறீங்க. ஆமா, இதுல இது வந்து ஜர்பரான்ற ஃப்ளவர். இந்த ஃப்ளவர்ல இருந்து தான் பெட்டல்ஸ் எடுத்து நாங்க செய்ய போறோம். அந்த கலர் எடுத்துட்டீங்க. ஆமா. இது என்ன கலர்லாம் கிடைக்குது? இதுல எல்லா கலருமே கிடைக்குது. இப்போ நான் செய்யறது வந்து ரெட் கலர். ரெட், எல்லோ, கிரீன் இந்த காம்பினேஷனை வச்சு ஒரு அழகான ஒரு வேணி பண்றேன். கோல்டன் ரிப்பன், கோல்டன் த்ரெட், அந்த பெட்டல், சின்ன பூ. இது வந்து கோல்டன் ராட் சைடுல சேர்த்துக்கிறீங்க. ஆமா. பூ கட்டுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன்ல தான் நான் அந்த பேட்டர்ன்ல. ஆமா. எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? இதெல்லாம் 2-3 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ வந்து இந்த சைடும் பண்ண போறேன்.
இப்படி இருந்து வர்றது இப்படி இருந்து வரும். ஆமா, இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணுமோ செய்யலாம். 1 2 3 4 எவ்வளவு வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆமா, பண்ணிட்டு போலாம். ஆமா. எனக்கு பெரிய பெருசா செய்யணும்னா உங்களுக்கு நிறைய ஃப்ளவர் தேவைப்படுமே. ஆமா, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ஆகும். ஆமா. ஒரே பக்கமா பண்ணிட்டு வந்தா கடைசியில காம்பு வந்துடும். அதனால 2 பக்கமும் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க. ஆமா. இது எப்பவும் கிடைக்குதா சீசன்ல? இதெல்லாம் எப்பவும் கிடைக்கும். இது வந்து இன்னும் ஒரு 2 நான் சிம்பிளா செஞ்சிருக்கேன். இது அப்படியே இன்னும் நல்லா பெருசாவும் பண்ணிடலாம், அடுக்காவும் வைக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிடலாம் கடைசியா. இது அவங்கவுங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி நம்ம எவ்வளவு பெரிய சைஸ் வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி. அவங்க ஜடைக்கு மேல வைக்கிறது. ஆமா. வளைகாப்பு நடக்கிற அன்னைக்கு நீங்க வந்து எப்படி பூவில் வந்து வித்தியாசமா செய்யலாம்னு யோசிச்சாங்களோ, கண்டினியூஸ் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்காங்க, செய்துட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறதால ஆட்களும் வேலைக்கு அதிகமா வைக்க தொடங்கிட்டாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன போவீங்க? என்ன ஐடியா உங்களுக்கு? இல்ல இதுல வந்து இன்னியோட முடியறது இல்ல. இது இந்த கிரியேட்டிவிட்டி வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். டீம் ஒர்க் இருந்தாதான் வந்து கிரியேட்டிவிட்டி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஆமா, புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இதுல இப்ப நாங்க வந்து சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். சென்னை இல்லாம வெளி தமிழ்நாட்டுல இருக்க மத்த மாநிலங்கள்ல இருந்தும் எங்களுக்கு அப்ரோச் பண்றாங்க. மாவட்டத்துல இருந்தும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்க செய்யலான்ற இதுல இருக்கோம். அதுக்கு ஏத்த ஆள் கிடைக்கும் போது அந்த மாதிரி பெருசு பண்ணிடுவோம். வேகமா பண்ணலாம். அப்ப நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய வசதிகளை விரிவாக்கிக்கணும். வாகனத்துல வந்து சப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு வண்டி வாங்கணும். அது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஏசி ரூம், அவங்களுக்கு குடோன் மாதிரி ஒரு ஃபுல் ஏசி ரூம் அவங்க செட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பூக்கள் வந்து மலிவாக கிடைக்கும் போது அவங்க வாங்கிக்க முடியும். வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வாங்கி அவங்க பூக்களை சேர்த்துக்க முடியும். இதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப மூலதனம் வந்து அதிகம் தேவைப்படுறதில்லை. ஒரு அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை பொறுத்து எவ்வளவு கேட்குறாங்களோ அந்த ஆர்டர்ஸை பொறுத்து அவங்க மினிமம் 10,000 இருந்து அவங்க 10,000 கூட தேவையில்லை, அதை விட கம்மியாகவும் உங்களுக்கு வரும் இல்லையா? 5,000 இருந்து கொண்டு வருவாங்க. 5,000 இருந்து அவங்க 10,000. அது ரொம்ப அதிகமாக கிடையாது உங்களுக்கு. இதுக்கு நீங்க போடக்கூடிய அமௌண்ட் உங்க கையில இருக்க நீங்க சேவிங் பண்ண அமௌண்ட்டே வச்சு செஞ்சிடலாம். இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதிகமாக லோன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கட்டிட்டு அதுல வந்து ஃபுல்லா கூலா வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி பண்ணலாம். ஆனா தற்போதைக்கு நாங்க வந்து வீட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது பெரிய இடம் கூட அவங்க வந்து எடுத்துக்கல. வீட்ல இருந்து எங்க இருந்தாலும் செஞ்சு தானே கொடுக்க போவாங்க. இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வர தொடங்கிடுச்சு. இவங்க வந்து இதை வந்து எப்படி பிரபலப்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்க ஃபேஸ்புக் மூலமாகவும் வெளியே ஏதோ ஆன்லைன்ல பண்றீங்களா? இல்ல ஃபேஸ்புக் மூலமா. அது இல்லாம நாங்க டெக்கரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கல்யாண மண்டபங்கள். ஆமா, கல்யாண மண்டபம் அந்த மாதிரி. இப்ப அது பார்லரு கல்யாண மண்டபத்திலே முதல்ல கொண்டு கொடுத்துடுறாங்க. விசிட்டிங் கார்டு போட்டுட்டு அதை கொடுத்துடுறது. இப்ப எங்களுக்கே வந்து எங்களை தேடி வந்தது அவங்க அது மூலமா தான். இவங்க வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய வந்து தொழில் முனைவு வந்துட்டு இருக்காங்களே, நம்மளும் போகலாமே, என்ன செய்யலாம், இங்க போட்டிருக்க ஸ்டால்ல நம்ம கொண்டு வந்தோம்னா மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்னு எக்ஸிபிஷன்ல வந்து அவங்களுடைய இதை பத்தி தெரிய வைக்கிறதுக்காக வந்தாங்க. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படலை இன்வெஸ்ட்மெண்ட்டு. லோனுக்கு வந்து அவங்க இப்போ தயாராக வரல, லோன் தேவையில்லை. ஆனால் அதிக ஃபியூச்சரில் தேவை.
எனக்கு மார்க்கெட்டிங்க்கு என்னுடைய பொருளை பற்றி அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி வந்து அப்பப்போ கிரியேட்டிவிட்டி என்ன புதுசாக யோசிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் யோசித்து புதுசாக என்ன ஒரு பொருளை எடுத்தாலும் அதில் புதுசாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிவகாமியின் சிறப்பு வணக்கம். உங்களுக்காக ஒரு தமிழ் மொழி கவிதை. உங்களுக்காக ஒரு தமிழ் மொழி கவிதை. மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பாட்டன் பாரதிதாசன் சொல்லிக் கொடுத்த மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பாட்டன் பாரதிதாசன் சொல்லிக் கொடுத்த மொழி. எங்கள் இந்த நாத மொழி இருக்க, எங்கள் இந்த நாத மொழி இருக்க, எதற்கு இங்கே வேதமொழி? எங்கள் இந்த நாத மொழி இருக்க, எதற்கு இங்கே வேதமொழி? வேண்டவே வேண்டாம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தமிழை விட சிறந்த மொழி தரணியில் இல்லை. தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தமிழை விட சிறந்த மொழி தரணியில் ஏதும் இல்லை. தமிழை மறந்து அம்மாவை மம்மி என அழைக்கும் கணினி எலிகளே, தமிழை மறந்து அம்மாவை மம்மி என அழைக்கும் கணினி எலிகளே, முதலில் தமிழில் பேசுங்கள், முதலில் தமிழில் பேசுங்கள். உங்கள் மூச்சும் பேச்சும் தமிழாக இருக்கட்டும், உங்கள் மூச்சும் பேச்சும் தமிழாக இருக்கட்டும். தமிழின் வாரிசு நான் என்பதால் என் தலை நிமிரும். தமிழின் வாரிசு நான் என்பதால் என் தலை நிமிரும். இதை ஆணவம் என்று அடுத்தவன் சொன்னால், இதை ஆணவம் என்று அடுத்தவன் சொன்னால், ஆமாம் போடா என்பேன் என்பார் ஈரோட்டு பெருங்கவி தமிழன்பன். ஆணவம் என்று அடுத்தவன் சொன்னால், ஆமாம் போடா என்பேன் என்பார் ஈரோட்டு பெருங்கவி தமிழன்பன். தமிழ் நம் மிடுக்கு மொழி, தமிழ் நம் மிடுக்கு மொழி. இதை ஒடுக்க நினைத்தால் வேண்டாம். வேண்டும் தமிழ், நம் தமிழ், நல்ல தமிழ். தமிழில் பேசுவோம், தமிழில் படிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழில் படிப்போம், தமிழை சுவாசிப்போம், தமிழை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.